வணக்கம். பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த சில நாட்களாகவே அங்கு சிரமம் ஏற்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இருந்த பாலத்துக்கு பதிலாக புதிதாக 550 கோடி மதிப்பீட்டில் செங்குத்து பாலமானது அமைக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இது திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நிலையில் அவ்வப்போது இந்த பாலத்தில் பழுதானது ஏற்படுகிறது. குறிப்பாக செங்குத்து பாலம் மேலே தூக்கி இறக்கிய போது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதால் செல்லக்கூடிய ரயில்கள் காலதாமதமாகவே சென்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்திலிருந்து 2:40 புறப்பட்ட மதுரை பயணிகள் ரயில் வந்தபோது அந்த செங்குத்து பாலத்தை தூக்கி இறக்கிய போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு சுமார் 5 மணி நேரம் ரயில்கள் தாமதமாக சென்றது. இதனால் பயணிகள் கடுமையாக அவதிப்பட்டனர். இந்த நிலையில் இந்த செங்குத்து பாலத்தை தென்னக மதுரை கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் RVNL உயர் அதிகாரிகள் கொண்ட குழு இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. இந்த ஆய்வில் அடிக்கடி இந்த செங்குத்து பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்யும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் பழைய ரயில் பாலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத நிலையில் தற்போது கடந்த ஏப்ரல் மாதம் ரயில் சேவை தொடங்கிய இந்த புதிய செங்குத்து பாலத்தில் அடிக்கடி இந்த பழுது ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக இந்த பழுதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரி செய்து அந்த பகுதியில் முழுமையாக ரயில் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது ஆய்வானது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆய்வின் பின் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ரயில்வே துறை இதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது.